பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அமருங்கள், கொஞ்சம் அமருங்கள். ஆதார வசனம் மத்தேயு 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் சொன்னார். இலைப்பாறுதல் மக்களே, இலைப்பாறுதல் என்பது சாப்பிட்ட பின் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோமே அது அல்ல. ரெஸ்ட் என்று சொல்லுகிறோமே அதுவும் அல்ல. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய இலைப்பாறுதல் பிரவேசி, எனது மகிமையின் வலது பார்சத்தில் அமர் என்கிறார். கொலைசியர் 3:1-3 சொல்வதை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதை வாசித்துவிட்டு கேட்டுவிட்டு வாவ் என்று சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. வாக்கியங்களை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மரியாள் போல லூக்கா 1:38. சத்தியம்தான் விடுதலையாக்கும், வசனம்தான் சத்தியம். சந்தேகத்திலிருந்து, பயத்திலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, வறுமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சகலத்திலுமிருந்து விடுதலையாக்கும். மருந்தை கையில் வைத்திருப்பதினாலோ அலமாரில் வைத்திருப்பதினாலோ நோய் குணமாகாது. டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி உட்கொள்ள வேண்டும். வசனம் உள்ளே போய் வேலை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். வசனம் எல்லாம் அத்துபடி மனப்பாடமாக தெரியும் என்பதால் விடுதலை கிடைத்து விடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன், அடையாளமாக அந்நிய பாஷையில் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் என்பதால் விடுதலையோ வெளிச்சமோ செழிப்போ வந்து விடாது. ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமது ஆவி தேவ ஆவியோடு எப்போது இணைப்பில் உறவில் இருக்க வேண்டும். ஆவியானவரை வரவேற்று உதவி கேட்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் A to Z உதவி கேட்க வேண்டும். இது நான் செய்து கொள்கிறேன் என்பது ஏதும் கிடையாது. அவரோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் நமது வாழ்வில் கிரியை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். இவைகள் அவசியம். இவைகளை எல்லாம் எப்போது எளிமையாக இருக்கிறது என்றால் நாம் நம் மனம் ஆத்துமாவை அமர வைக்க வேண்டும், உட்கார வைக்க வேண்டும். எங்கே? தேவ பிரசன்னத்தில். அதாவது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் உள்ளே தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் நிறைந்திருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் உண்டு, பிரசன்னம் உண்டு. இந்த பிரசனத்தில் நம்முடைய ஆத்துமாவை அமர வைக்க வேண்டும். இதற்கு நம் ஆத்துமாவோடு நாம் பேச வேண்டும். தாவீது பேசுகிறான் பாருங்கள், என் ஆத்துமாவை நீ ஏன் கலக்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. சங்கீதம் 42:5-11, சங்கீதம் 43:5. நாம் பேச வேண்டும். ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறான் என்பதை நாம் திருத்திவிட முடியாது. ஏன் இந்த புருஷன் இப்படி இருக்கார் திருத்திவிட முடியாது. ஏன் காரியங்கள் வாய்க்கவில்லை நாம் உடனே செய்துவிட முடியாது. எல்லாவற்றையும் ஆத்மாவை பார்த்து நாம் பேச வேண்டும். கொஞ்சம் அமைதியாயிரு, எல்லாம் சரியாகும். உன்னால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் ஏன் அடுகிறாய், ஏன் படபடக்கிறாய் என்று நம்மையே நாம் பார்த்து பேச வேண்டும். நாம் பார்த்து பேசுவதே இல்லை, அதுதான் பிரச்சனை. பஸ்ஸுக்கு, ட்ரெயினுக்கு, ஏரோப்ளானுக்கு காத்திருக்கிறோம். எப்படி? பொறுமையாக, எப்போது வரும் என்றும், எப்பொழுது அனௌன்ஸ் பண்ணுவார்கள் என்றும் எதிர்பார்த்து கொண்டே புத்தகம் படிக்கிறோம், செல்போன் பார்க்கிறோம், ஏதாவது செய்கிறோம், இல்லாவிட்டால் கண்ணை மூடி தியானம் செய்கிறோம். இப்படி இல்லாமல் படபடப்புடன் அங்கேயும் இங்கேயும் அலைந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறோமா? இல்லையே. அவங்களை கேட்டு இவங்களை கேட்டால் நான் பைத்தியம் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி இருப்பதால் காரியம் நடந்து விடாது, பஸ்ஸு வந்து விடாது, ஏரோப்ளேன் வந்து விடாது என்பது நமக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் தான் வரும் என்பதால் அமர்ந்திருக்கிறோம். வாழ்க்கை பிரச்சனையிலும் வாழ்வின் ஓட்டத்திலும் இப்படித்தான். மனமும் ஆத்மாவும் படபடவென்று அடித்துக் கொள்வதாலோ வேர்த்து விறுவிறுத்து அங்கேயே இங்கேயே அளவதாலோ காரியம் நடக்காது என்பதை நாம் ஆத்மாவோடு பேச வேண்டும். இதற்கு கர்த்தர் ஒரு யுக்தியை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன வழி? நீ என்னிடம் சாட்டிவிடு. முதலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவரிடம் கொடுத்துடணும். நான் அதை கையில் எடுத்துக்கொண்டேன் என்பதை நம்ப வேண்டும். நாம் எப்பொழுது சொன்னோமே அப்பொழுதே ஒரு கையில் எடுத்துக்கொண்டார். இதை நான் விசுவாசிக்க வேண்டும். காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். பின் உனக்கு கொடுத்த வேலையில் எனக்கென்று மனப்பூர்வமாக செய். அது பாத்திரம் விளக்குவதாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலை செய்வதாக இருக்கலாம், ஏதோ நம்முடைய வேலையை நாம் கவனமாக செய்ய வேண்டும். தினப்படி வேலையில் சோகமாக இருக்கிறோம், காரியம் வாய்க்கவில்லை, சீட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக வீட்டில் அப்படியே போட்டுவிட்டு பப்பரப்பான் போட்டு உட்கார்ந்திருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிறார், இது முக்கியம். இவைகள் கர்த்தருடைய ஆலோசனைகள். அவர் ஆலோசனை பெரியவரும் செயல்களை மகத்துவமானவர். அவரிடம் சாட்டிவிட்டதை மறுபடியும் நாம் அதையே நினைத்து புளிங்க கொண்டு டென்ஷன் ஆவதனால் காரியம் வாய்க்கப் போவதில்லை. இதற்குத்தான் அமரும் மனநிலை வேண்டும். உதாரணம் சொல்லுகிறேன். பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜில் அட்மிஷன் போட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். ஜெபித்தோம், ஆவியானவர் வழி நடத்துதல் கேட்டோம், ஆவியான உணர்த்துவதன்படி அப்ளை பண்ணிவிட்டோம், யாரிடம் சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டோம், கேட்க வேண்டியதும் கேட்டு விட்டாகிவிட்டது.
இனி கிரியை ஆவியானவர் தான் செய்வார், வழி நடத்துவார், வாய்க்கச் செய்வார் என்று மனதை ஆத்துமாவை அமர வைத்துவிட்டு நமது வேலையை கருத்திற்கென்று செய்ய வேண்டும். அதிலும் குளறுபடி இதிலும் குளறுபடி என்று இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இவங்களுக்கு என்று ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. ஏனென்றால் பேசும்போது அவிசுவாச வார்த்தைகளை, முறுமுறுப்பு வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடுவோம். இது காரியத்திற்கு தடை என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும். நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஆர்வக்கோளாறு உடையவர்கள். இவர்களுக்கு தீனி போட முடியாது. எல்லாருக்கும் ஒரே பதில், கர்த்தர் எது சரியோ அதை அற்புதமாய் வாய்க்க செய்வார் என்று சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள். திடமாக, உறுதியாக, விசுவாசத்தோடு இருப்பது போல் நடிக்கக்கூடாது. உண்மையாகவே அப்படி இருக்க வேண்டும். அட்மிஷன் க்ளோஸ்ட் என்று போர்டு போட்டு விட்டார்கள். இந்த செய்தி வந்ததும் ஆத்துமாவை எழும்ப விடாதீர்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நிலையில் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்த நபருக்கு அட்மிஷன் க்ளோஸ்டு என்று அறிவித்த கல்லூரியில் இருந்தே அழைப்பு வந்தது. அட்மிஷன் கிடைத்தது. இது உண்மை சாட்சி. நான் பெயர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, வருஷத்தை குறிப்பிடவில்லை. அப்படித்தான் திருமண காரியம், வீடு வாங்குதல், கட்டுதல், விற்றுதல், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியம் எல்லாம் கிருபையையே சார்ந்திருங்கள். உங்களை அல்ல, உங்கள் ஆத்துமாவை அல்ல, உங்கள் மூளை அல்ல, கிருபையே சார்ந்திருங்கள். அவரையே சார்ந்திருங்கள். அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் சொன்னதை செய்யுங்கள். காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். ஸ்தோத்திர பலியிட்டு கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். அவர் ஓய்வதில்லை, உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, மறப்பதில்லை, மறுப்பதில்லை, இலைப்படைவதில்லை. உங்கள் காரியம் ஜெயமாக முடியும் வரைக்கும் அவர் ஓய்வதில்லை. நெருந்த நாளிலே முறிக்காமல் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, அலைவதனாலோ, ஆர்ப்பாட்டம் செய்வதனாலோ, பதட்டத்தினாலோ, கண்ணீர் வடிக்கிறதுனாலோ காரியங்கள் வாய்ப்பதில்லை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்கள் பலன் என்பதை இன்று கண்டோம். காத்திருந்து பலன் பெறுவோம். கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்புவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.